மட்டனை நல்லா 2 டைம்ஸ் கழுவிட்டு எடுத்து வச்சுக்கணும். நம்ம கழுவி வச்ச மட்டனை குக்கரில் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள், உப்புத்தூள், இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டிருக்கலாம் வாசனைக்கு. 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு கடாய் பற்ற வச்சுட்டு சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 3 தக்காளி, சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுருக்கேன். இது நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆறிடுச்சு. இது மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. கடாய் சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நான் குக்கரில் மட்டனை வேவிச்சு வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கொத்தமல்லி தூள் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா தூள் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் கொட்டிக்கோங்க. நல்லா இந்த தூளில் கறி நல்லா ஒரு பெரட்டிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கோங்க. இப்போ மசாலாம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வணக்கியாச்சு. இப்போது வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி உப்புத்தூள் போட்டாச்சு, கல் உப்பு. இப்போ இந்த மசால் மட்டும் வெந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். நம்ம மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா வெந்துருச்சு. நாம் இப்போ கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.